அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. சோஷியல் மீடியாவை திறந்தாவே கடந்த 2 நாட்களாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒற்றை பெண்குயினுடைய வீடியோ தான். திரும்புகிற திசையெல்லாம் பனி போர்வையாக படர்ந்த அந்த அண்டார்டிகா பிரதேசத்தில் பெண்குயின்ஸுடைய கூட்டத்தை விட்டு விலகி ஒரு தனி பாதையில் ஒரு மலையை நோக்கி ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் போய்கிட்டே இருக்கு. அந்த வீடியோ தான் பல கோடி பேரை கவர்ந்தெழுத்திருக்கு. அதற்கு என்ன காரணம்? அங்கே அப்படி என்ன நடந்தது? 19 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட அந்த பெண்குயினுடைய வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அதற்கு பின் இருக்கக்கூடிய சயின்ஸ் மற்றும் சைக்காலஜி என்ன? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். பெங்குயின் வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் நல்லா கொழு கொழுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பறவை. ஆனால் அது பறக்காது, தண்ணீரில் நன்றாக நீந்தக்கூடியது. பனிப்பிரதேசத்தில் மட்டுமே வாழக்கூடிய இந்த பெண்குயினை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இனத்தோடு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்குயின்ஸ் எப்போவுமே கூட்டம் கூட்டமாக பனிப்பிரதேசங்களில் ஒன்று சேர்ந்து தான் வாழும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இது ஒரு சோஷியல் பேர்ட், அதனால தான் எப்போவுமே கூட்டமாக தான் அது வாழும். கிரீன்லாண்டு விவகாரத்தில் ஒரு பெண்குயினோட ட்ரம்ப் நடந்து போகிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பெண்குயினுடைய வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு திரைப்பட இயக்குனர் வெர்னர் ஹார்சோக், இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 2007ஆம் ஆண்டு ஒரு டாக்குமெண்ட்ரியை தயாரிச்சிருந்தார். அதனுடைய பெயர் தான் என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ஆவணப்படம். அண்டார்டிகா பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுறதுக்கு அவர் விரும்பியிருக்காரு. இதுக்காக தான் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதிக்கு இவர் போயிருக்காரு. அப்போது கருப்பு வெள்ளை நிறத்தில் காணப்படக்கூடிய அருளி பெண்குயின் கூட்டத்தை அவர் பார்த்துருக்காரு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில் வெர்னர் மற்றும் அவரோடு போன இன்னொரு நபரை பார்த்த அங்கிருந்த அந்த பெண்குயின் கூட்டம் அப்படியே பதறி போயிடுச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த அண்டார்டிகாவில் திடீர்னு 2 பேர் வந்தால் அந்த பெண்குயின்ஸ்லாம் என்ன நினைக்கும்? தங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தான் அது நினச்சிருக்கு. இதனால் அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா பெண்குயின்களும் தங்களுடைய பாதுகாப்புக்காக கடல் பகுதியை நோக்கி அப்படியே தத்தி நடந்து போயிருக்கு. ஏன் அங்கே போகுதுன்னா, பெண்குயின்கள் தங்களுடைய உணவுக்காக கடலை தான் சார்ந்திருக்கு. இதனால் கடலை நோக்கி அனைத்து பெண்குயின்களும் அப்படியே ஓட்டம் பிடிக்குது. அப்போது ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் வேற ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணது. சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியை நோக்கி அது போக ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த வெர்னர் ஹெர்சாக் ரொம்பவே ஷாக் ஆயிட்டார். பொதுவாகவே பெண்குயின்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. கூட்டமாக அந்த பெண்குயின்ஸ் இருக்கும்போது தங்களுக்கு ஆபத்து ஏதாவது வருது அப்படின்னு அதுங்க உணர்ந்துச்சுன்னா ஒரு குழுவாக தான் அந்த இடத்துல இருந்தே வெளியேறுமா. முதலில் போகக்கூடிய பெண்குயினை தொடர்ந்து மற்ற பெண்குயின்களும் அதே பாதையில் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தான் பயணம் செய்யுமா. இதை நாம் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நிலைமை அப்படி கிடையாது. அந்த வீடியோவில் அந்த ஒற்றை பெண்குயின் மட்டும் தனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மலையை நோக்கி தனியாக நடந்து போயிட்டு இருக்குங்க. இதை வெர்னர் ஹெர்சாக் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்காரு. மலைப்பகுதிக்கு போனால் அதுக்கு உணவு கிடைக்காது, தண்ணீர் இருக்காது, இறுதியில் மரணம் மட்டும்தான் தனக்கு பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக உணர்ந்திருக்கும். ஆனால் அந்த பெண்குயினுக்கு அது தெரிஞ்சிருந்தும் கூட அப்படியே அது அந்த பகுதியை நோக்கி நடந்து போயிருக்கு. அந்த டைமில் வெர்னர் ஹெர்சாக் அந்த பெண்குயினை போய் எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு போய் பார்த்துருக்காரு. தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த பெண்குயின் அவரை கண்டுக்கவே இல்லை. அவரை கண்டுக்காம ரொம்ப லாவகமாக அவரை அவாய்ட் பண்ணிட்டு ஏதோ போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பாதையை நோக்கி ஏதோ ஒரு டார்கெட்டை நோக்கி அது முன்னேறி போய்கிட்டே இருக்கு. இதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த பெண்குயின் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு அதை அந்த பெண்குயின்களுடைய கூட்டத்தில் விடுறாரு. ஆனால் அது மறுபடியும் அங்கே இருக்கிற மாதிரியே தெரியல. மறுபடியும் அந்த பெண்குயின்களுடைய கூட்டத்தை விட்டு வெளியேறி ஒரு தனி பாதையில் ஒரு மலையை நோக்கி தான் புறப்பட்டு போய்கிட்டே இருக்கு. தனி பாதையில் போகுது. இதுதாங்க அந்த டாக்குமெண்ட்ரி. தன்னோட குடும்பத்தை விட்டு உணவு நிறைந்த கடலை விட்டு மலையை நோக்கி பயணிக்கிற அந்த பெண்குயினுக்கு ஏன் அதுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் எதனால் வந்துச்சு, எதனால் அது போகுது, அந்த பெண்குயின் மறுபடியும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் அனைவருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியே. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 19 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தது. அந்த பெண்குயின் கடைசியாக மறுபடியும் தன்னுடைய இனத்தோடு சேர்ந்துதா, என்ன ஆச்சு, அல்லது அது உணவில்லாமல் இறந்து போயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் காட்டப்படலை. அதனால் அந்த தனியாக போன அந்த பெண்குயினுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மக்களுக்கே ஏற்பட்டிருக்கு. மக்கள் தங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நாம் பார்த்து இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறதுனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் பிரைன் லவ் ஸ்டோரி ஒன்லி when incomplete. அதாவது முடிவில்லாத கதைகளை மட்டுமே மனிதர்கள் வந்து அதிகம் ரசிப்பாங்களாம். அதுதான் வந்து இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு உண்மையில் அந்த முடிவுறாத கதைகளை மக்கள் விரும்புறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து எண்டிங் வச்சுக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கலாம். அதுவும் ஒரு காரணம். இதனால தான் அந்த ஒற்றை பெண்குயின் வந்து என்ன ஆகியிருக்கும், அதனுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து அதில் புகுத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையே வந்து அந்த பெண்குயினில் பொருத்தி பார்க்குறாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய உளவியல். அந்த வீடியோவை அனைவரும் விரும்புறதுக்கு அதுதான் காரணம். இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்குயின்களில் நிறைய வகைகள் இருக்குது. அண்டார்டிகா மற்றும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகளில் வசிக்கக்கூடிய இந்த பெண்குயின்ஸை அடிலி அப்படின்னு சொல்கிறாங்க. 46 ஒரு 71 சென்டிமீட்டர் டால் அது இருக்கக்கூடியது. பொதுவாகவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள், அதுக்கான ஃபுட் சோர்ஸ், அதுக்கான உணவு கிடைக்கக்கூடிய அந்த இடங்கள், கடலோர பகுதிகளில் மட்டும்தான் கூட்டம் கூட்டமாக வாழும். எப்போதாவது சில பெண்குயின்ஸ் தடம் மாதிரி போயிடுறது உண்டு. அது ரொம்பவே அரிதாக தான் நடக்கும். அதுவும் அதனுடைய உணவு, வாழிடம், இனப்பெருக்கம்னு எதுக்குமே தொடர்பில்லாத இடங்களுக்கு பெண்குயின் வந்து தனியாக ஒரு மலையை நோக்கி போகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து அரிதிலும் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் டிபிக்கல் ஆஃப் நார்மல் சர்வைவல் பிஹேவியர் அப்படின்னே சொல்கிறாங்க. அறிவியலில், சயின்ஸில் இதில் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்ஓரியன்டேஷன். ரொம்ப இளமையான அனுபவம் இல்லாத பறவைகளெல்லாம் அவங்களுக்கு பழக்கமான பாதைகள்லேருந்து இப்படி விலகி போயிடுவாங்களாம். ரெண்டாவது இல்னஸ் ஆர் இன்ஜுரி. ஹெல்த் இஷ்யூஸ் கூட அதனுடைய நார்மலான மூமெண்ட் பேட்டர்ன்ஸை வந்து மாற்றிருக்கலாம். உடல்நிலை, அதனுடைய மனநிலையில் ஏற்பட்ட பிரச்சனை கூட காரணமாக இருக்கலாம். ஒரு வேலை ஸ்ட்ரெஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கூட அந்த மாதிரி போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். மூன்றாவது எக்ஸ்ப்ளரேஷன் ஆர் டிஸ்பர்சல். சில பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில நியூ டெரிட்டரியை வந்து தேடி போகுமா. எஸ்பெஷலி யங்காக இருக்கக்கூடிய அந்த இளம் பறவைகள் புதுசாக இருக்கக்கூடிய இடத்த தேடி தேடி போய்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கூட இது போயிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. வைல்டு லைஃப் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கேஷ்னலாக ஒரு அன்யூஷுவல் பிஹேவியர் வந்து இந்த பெண்குயின்களுக்கு மட்டும் கிடையாது, அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெண்குயின்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை வந்து நம்ம பார்த்து அந்த இனத்துக்கே ஒரு பிரச்சனை அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து விலங்குகளுக்குமே இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.